கலைஞர் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்குமான நட்பு 50 ஆண்டு கால நட்பு. ஆனா இவ்வளோ வருஷம் ஏன் இந்த கூட்டணி அமையலன்னு உண்மையிலேயே எனக்கே தெரியல. கலைஞர் ஐயாவும் இப்ப இல்ல, கேப்டனும் உயிரோட இல்ல. அவங்க தெய்வமாக இருக்கிற இந்த நேரத்தில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகவும் நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கும் போதுதான் இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று எழுதப்பட்ட விதியா என்பது எனக்கு தெரியல. அதாவது 50 வருஷம் கலைஞரும் நம்ம விஜயகாந்த் அண்ணனும் நட்பான். ஆனால் இவ்வளோ வருஷம் ஏன் இந்த கூட்டணி அமையலைன்னு உண்மையாலே பிரேமலதா விஜயகாந்துக்கு தெரியலையா. தேமுதிகன்ற கட்சி வந்து ஆரம்பிச்சது திமுகவை எதிர்ப்பதற்காக. விஜயகாந்த் என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் கலைஞர் என்ன பண்ணார், தமிழ்நாட்டை அடமானம் வச்சாருன்னு சொன்னார். நீங்கள் என்ன பண்ணீங்க பிரேமலதா விஜயகாந்த்? இன்றைக்கி வந்து என் அண்ணன் சொல்கிறீங்களே ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் என்ன சொன்னீங்க, போன வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராட்டம் நடத்தும்போது தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை அதிகமாகி போச்சு, கஞ்சா பழக்கம் அதிகமாகி போச்சு, அதாவது எமர்ஜென்சியோட மேஜர் எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னீங்களா இல்லையா? இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க, என் அண்ணா ஆட்சி தான் நல்லா இருக்குதுன்ட்டு. எப்படி பேசுகிறீங்க? திருப்பும் திமுகவை ஆட்சியில் உட்கார வைப்போம்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் திருமாவளவன் அண்ணன் சங் பரிவாரை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டோம், கால் ஊன்ற விட மாட்டோம், இது பெரியார் மண், அண்ணா மண். மண்ணே இல்லையே, மண் எங்கே இருக்குது? எல்லாத்தையும் தான் கொள்ளடிச்சு ஏற்றி அமிச்சிட்டிங்களே, லாரி லாரியாக மண்ணை அள்ளிட்டு. எங்கேருந்து மண்? அதாவது தமிழகத்தை காப்பாற்றுறதுக்காக உடும்பு பிடியாக பிடிச்சிருக்கிறாங்களாம் ஸ்டாலின் அவர்களை. யார்? திருமாவளவன் அவர்கள் உடும்பு பிடியாக பிடிச்சிருக்காராம், கை கோர்த்துட்டு இருக்கிறாங்களாம். அதாவது 25 வருஷம் நீங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறீங்க, அவர் கூட ஒரு 10 சீட்டு வாங்க முடிஞ்சுதா? நேற்று வந்து தேமுதிக வந்து வாங்கிட்டு போச்சா இல்லையா ஒரு எம்பி சீட்டும்? எதுக்கு உங்களுக்கு கொடுக்கல? சங்கரங்கோயிலில் நீங்கள் வேட்பாளராக நீங்கள் எம்எல்ஏக்கு நின்றீங்க, மாநில அரசியலுக்கு வரணும்னு. என்ன அழுத்தங்காரன்னு நீங்கள் அதை வந்து விலகினீங்க. தொங்கு சட்டசபை நடக்கும், நம்ம உள்ளே வந்துடலாம்னு நினச்சிங்க. உங்களுக்கே தெரியுது திமுக ஆட்சிக்கு வராதுன்னு. அதனால தானே நீங்கள் மாநில அரசியலுக்கு வர இருந்தீங்க. அழுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதோ ஒரு அழுத்தத்தினால தானே நீங்கள் பின்வாங்கினீங்க. நீங்கள் வந்து பட்டியலிட சமுதாயத்து மக்களுக்கு பாடுபடுற தலைவரா? நீங்கள் ஈரான் மக்களுக்காக போராடுவீங்க, அந்த ஈரானில் இருக்கிற மக்களுக்கு போராடுவீங்க. ஆனால் உங்கள் பட்டியலின மக்களுக்கு போராட மாட்டீங்க. இருந்திருந்தால் 8 சீட்டு கிடைச்சதை 1 காங்கிரஸ் கொடுப்பீங்களா, 1 உங்கள் அக்கா மகளுக்கு கொடுப்பீங்களா? ஆளூர் ஷானவாஸ் கொடுத்துருக்கலாம் இல்லையா? உலகத்திலே ஒரு தலைவர் இருக்க மாட்டாங்க நம்ம சொந்த கட்சிக்கு வந்து ஓட்டு போடாதீங்கன்றது திருமாவளவன் அவர்கள் தான் புதுச்சேரியில் சொல்லியிருக்காரு.